வணக்க நண்பர்களே, இன்றைக்கி நாள் 19. இன்றைக்கி மார்னிங் எந்திரிச்சு எப்பயும் ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. இன்றைக்கி ஜிம்முக்கு நான் தனியாக போல், கூட என் தலைவர் டாக்டரையும் கூட்டிகிட்டு போகிறேன். வெக்கேஷனுக்காக வந்திருக்கேன். 2 வீக்ஸ் லீவாக, ஸோ அதனால் வந்திருக்கேன். ஸோ நானும் ஒன்று தான் இன்றைக்கி ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். 2 பேருமே மல்டி ஒர்க் அவுட் தான் போட்டோம். ஒர்க் அவுட் போகும்போது நடுவில் இவை ஏதேதோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணிக்கிட்டு இருந்தேன். கேட்டால் ஸ்ட்ரெச்சிங்கிறா, அதெல்லாம் சொன்னால் புரியாதுனியா. சரி, டாக்டருக்கு 1000 தெரியும், நம்ம எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் அவுட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்ட உடனே அக்ஷத் வேறு ஸ்விம்மிங் பூல் கூட்டிகிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஸோ நானும் டாக்டர் அக்ஷத் 3 பேர் ஸ்விம்மிங் பூல் போயிட்டு சரியான ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். டைம் ஆயிடுச்சு, கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்ஷத்தை தேடுறேன், ஆளக்கான. அவனை கூப்பிடுறேன், கையை தூக்கிட்டுறேன். கையை தூக்குறான். அவனை கூப்பிட்டுட்டு கையை தூக்குறான்னு நினைக்க வேணாம். அவன்கிட்ட என்ன சொல்லியிருந்தாலும் அவனுக்கு நீச்சல் தெரியாது. ஸோ நாங்கள் 2 பேரும் இங்கிட்டு போயிட்டோம்னா, நீ அப்பப்போ கை தூக்கூட, நாங்கள் பார்த்துக்குவோம், நீ தனிக்குள்ள முழுகாமல் இருக்கியான்னு சொன்னதுக்கா அப்பப்போ கை தூக்கிட்டு சொன்னதை கேட்டுட்டு பண்ணிக்கிட்டு இருக்கான். சரி, இந்த டாக்டர் பையில தேவைன்னு பார்த்தா இவனை ஆளக்கான. இவனை பிடிக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும் ஆயிடுச்சு. அவனை பார்த்தா அவனே ஆளக்கான. தண்ணிக்குள்ளே இங்கே முங்குறியான், உள்நீச்சல் அடிச்சு போய் அங்கிட்டு போய் எந்திரிச்சு நிற்கிறியான். உள்நீச்சல் தெரியும்னு பண்ணிட்டேன். எனக்கு உள்நீச்சல் தெரியலை. நான் ஒரு நாள் உள்நீச்சலை கற்றுக்கிட்டு வரேன்டான்னு அவன்கிட்ட சவால் விட்டுட்டு சாயந்தரம் ஆனோடனே நம்ம தலைவரை தூக்கிட்டு சர்வீஸ் கொடுக்க கிளம்பியாச்சு. பிரேக் பிடிக்க மாட்டேங்குது. தலைவரை சர்வீஸ் பார்த்துட்டு வீட்டுக்கு வரும்போது இந்த உலகத்துலேயே ரொம்ப நல்லவன் ஒருத்தருப்பான். அவனை தான் நான் மீட் பண்ணேன். அவன் தான் இவனை பற்றி யார் யாருக்கெல்லாம் தெரியுமோ கீழே அவனை கமெண்ட் பண்ணுங்கள்.